சீஷர்கள் இப்பொழுது அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார்கள். புறப்படும் போது நல்லா இருக்குது, நம்பிக்கையோட புறப்படுறாங்க. புறப்பட்டு நடுக்கடலில் வந்தபோது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. அதாவது எதிர்காட்சி எழும்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க மூழ்க போறாங்க. இந்த தருணத்தை பார்த்த பிறகுதான் அவர் வரார். ஆண்டவரே, இந்த வருத்தம் வருவதற்கு முன்பாகவே நீங்க காணப்பட்டிருக்கலாமே, ஏன் வருத்தப்படுகிறதை கண்ட பிறகு அவர்களை காண வைக்கிறீர்? பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, படகு இப்ப தத்தளிக்குது. அவங்க எதுக்கு தான் ட்ரை பண்றாங்க தெரியுமா? இந்த படகு திரும்ப பின்னோக்கி போகணுங்கிறதுக்கல்ல, தேவன் சொன்ன இடத்துக்கு போகணுன்றதான் ட்ரை பண்றாங்க. எவ்வளவு பிரச்சனை அடிச்ச பிறகும் அவங்களுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் எந்த நேரத்தில் பின்வாங்கவே மாட்டேன். கர்த்தருக்காக என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை அடிக்கணும், என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அலைகள் மோதட்டும், கர்த்தர் என்னை நடத்துற பாதையில நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? அவன் என்ன எதுக்கு ட்ரை பண்றான்? பின்வாங்கி போற ட்ரை பண்றானா இல்ல முன்னாடி போற ட்ரை பண்றானா? இதை பார்த்ததும் இதை கண்டு அவர்களுக்கு காணப்படுகிறார். பின்வாங்கிறதற்கு நிலையில இருக்கிறீங்களான்னு தெரியல. அவன் இவ்வளவு நாள் நின்னுட்டேன், ஆனா முடியல. அவன் இனி இந்த படகை பின்னாடி கொண்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ல போனா தானே பிரச்சனை, ஃப்ரெண்ட்ல போக போக தானே காட்டு அதிகமாகுது. ரைட், பின்னாடி நோ நோ நோ, உன் படகை திருப்பிடாத, உன் படகை பின்வாங்கிறாத, நீ முன்னாடி ட்ரை பண்ண. இதோ இதோ இதோ, இதுக்கு மேல உன்னால முடியல என்ற நிலையில உனக்காய் அவர் காணப்படுவார்.